வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கு வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால், வெளிநாடுகளில் வந்து டோக் எல்லாம் வளர்க்குறார்கள், அழகாக வளர்க்கின்றார்கள். அதே கணக்கு தான் சில பேர் வந்து ஸ்ரீலங்காவில் போய் டோக் வளர்க்கணுமென்ற ஒரு எண்ணத்தோடு டோக் வளர்க்க துவங்கினார்கள். ஆனால் வந்து ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல எண்ணம், டோக் வந்து கஷ்டம், டோக்கை வச்சு வளர்க்குறதெல்லாம் சரியான கஷ்டம். ஆனால் நல்ல எண்ணத்தோடவர்கள் போய் டோக் வளர்க்குறதுக்கு. ஆனால் அவ்வளோ டோக் வந்து வெளியில் நின்று அது வந்து அடிபட்டு, ரோட்டில் வந்து சைக்கிளில் அடிபட்டு, அப்படி கார்களில் அடிபட்டு, அப்படி அந்த தெரு நாய்க்கள்னு தான் சொல்கிறோம். தெரு நாய்களை கொண்டு வந்து வச்சு வளர்க்குறேன்னு சொல்கிறது. அது நல்ல ஒரு திட்டம், நல்ல வடிவாக அதை வளர்க்கலாம். ஆனால் அதை வளர்க்குறதுக்கும் ஒரு கட்டுப்பாடு ஒன்று இருக்கின்றது. என்னென்னு சொன்னால், இதை பாருங்க, இது வந்து வெளிநாட்டில் இந்தளவு பெரிய ஒரு காணியில் இந்த டோக் வச்சு வளர்க்குறார்கள். பாருங்கள் என்ன அழகாண்டு, இவ்வளோ பெரிய காணி என்று பாருங்கள். இது வந்து டோக்குக்கு இது வந்து பாருங்கள். அங்கால பாருங்கள், டோக்குண்ட கக்காக்கள் அல்லது டோக்கு இது வெளியில் நிற்கிறதோ ஒன்று பாருங்கள். ஒரு 50 டோக்கனாயரி 60 டோக்கனாயரி இதுக்குள்ளே வந்து நிற்கிறது. இப்போ நான் காலையில் போனபடியால் இந்த மழையண்டபடியாக கொஞ்சம் டோக்கோல் வரே இல்லை. ஆனால் நிறைய டோக்கு வருவினம், கொண்டெருவினம், வடிவாக கட்டி கொண்டெருவினம், கயிற்றில் கட்டி கொண்டெருவினம், கடட்டி விட்டு அப்படியே நிலத்தில் உருடுற கணக்கெல்லாம் விட மாட்டினோம். டோக் வளர்க்கணும் என்று சொன்னால் அதுக்கு கேட்டு இருக்குது. அந்த கேட்டுக்கு போட்டு அதை வந்து அழகாக அதுக்கு சாப்பாடு எல்லாம் வச்சு அழகாக வந்து அதை வந்து குளிக்க பார்த்து அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் இருக்குது. இங்கெல்லாம் ஒரு டோக் வந்து நாங்கள் ஒரு டாக்டர்கிட்ட கொண்டு வரோன்னு சொன்னாலே அது வந்து 200 ரூபா முடியும். அதுக்கு தைச்சல நாங்கள் ஆசையில் எலும்புல போட்டு எலும்பு கடிச்சிச்சிருந்தால் அல்லது ஏதாவது செய்துச்சுன்னு சொன்னால் அதுக்கு மாத்திரம் நாங்கள் வந்து 1000 ரூபா பே பண்ணணும், இல்லை 2000 ரூபா பே பண்ணணும் அந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு. ஆனால் என்னென்னு சொன்னால், ஊரில் வந்து டோக் வளர்க்கணும். ஆனால் டோக் வந்து பக்கத்து வீட்டை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும். பக்கத்து வீட்டுக்காரருக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணி கொண்டு நாங்கள் டோக் வளர்க்குறோம்னு சொன்னால் அது நியாயமானது இல்லை. என்னென்னு சொன்னால், டோக் வளர்க்கும் போதே நீங்கள் பெர்மிஷன் எடுத்து அத்தோட வந்து அந்த டோக்கை வந்து நீங்கள் கவனமாக கட்டி வளர்க்கணும். அல்லது வந்து வீட்டில் அந்த இங்கெல்லாம் அந்த டோக்குகள் வளர்கிறதுக்கு ஒரு ஹேட் விற்குது. அந்த ஹேட்டுக்குள்ளே அதுகளை விட்டு அழகாக வளர்க்கலாம். பக்கத்து வீட்டுக்காரர் என்ன செய்யணும், தைச்சல ஒரு அவசரத்துக்கு அவங்களை வெளியில் போயினா கொண்டா தைச்சல அந்த டோக்குகள் அங்கே டோக்குகள் கடிக்கிறது கூட, அந்த டோக்குகள் கூட கடிக்கும். அதனால் கவனமாக வளர்க்கணும். நாங்கள் வெளிநாட்டில் வளர்க்கலாம்னு நினச்சி வெளிநாட்டில் வாழ்ந்தவர்கள் போய் நாங்கள் ஊரில் எடுத்து டோக் வளர்க்கலாம்னு எண்ணக்கூடாது. எண்ணுறது நல்லது, எண்ணினம் நல்லா எண்ணினம். ஆனால் அதுக்கேற்றதை அங்கே ஊரில் வந்து எங்கேயாவது ஒரு ஒதுக்குப்புறம் அந்த செய்யக்கூடாது. அப்போ எங்கண்ட வீடுன்னு சொல்லி எங்கண்ட வீட்டுக்குள்ளே அயல்கள் இருக்கிறார்கள், நிறைய பேர் இருக்கிறார்கள். அவர்கள் டிஸ்டர்பாக இருக்குது. நாய் என்று சொன்னால் 50-60 நாயை நீங்கள் வந்து எங்கள்ட அயலுக்கு வச்சு வளர்க்கும் போது எங்கள்ட சொந்தக்காரர் ரெண்டாலும் சரி யாரெண்டாலும் பேசுவார்கள். ஆனால் அதுக்குன்னு ஒரு காப்பகம் இருக்குது. அதுக்கு வந்து இங்கெல்லாம் இருக்குது, அதுக்கு அந்த காப்பகம் இருக்குது. அது வந்து 150 ரூபா ஒரு நாளைக்கு டேக்கர் பார்ப்பார்கள். ஆனால் என்ன செய்யணும்னு சொன்னால் கொண்டு விட்டுட்டு பின்னேரம் எடுக்கணும். ஆனால் இங்கே வந்து வளர்க்குறது பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து அதை வந்து பாதுகாப்பாக வளர்க்கணும். அதோட வந்து இப்படி பாருங்க, இப்படியெல்லாம் ஆட்டிச்சு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. இங்கால பாருங்க, இங்கால வந்து ரோட்டு மற்ற மக்கள் போயினோம். அப்போ மக்கள் போகும்போது அதுக்கு டிஸ்டர்ப் இருக்கக்கூடாது. பாருங்க, டோக் வந்து நாங்களும் வளர்க்குறோம். பாருங்க எப்படி என்ன சொல்லி பாருங்க. அந்த டோக்குக்கு வந்து எல்லாமே செய்யணும். வீட்டில் வந்து 32 வேலையும் செய்யணும். அவருக்கு சாப்பாடு, அவரை வெளியில் கூட்டி கொண்டு போகிற விளையாட்டு காட்டுற முழுக்களையும் செய்யணும்.